மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்க வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்போரை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் இது உள்ளே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கலந்துட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து அப்டேட்களும் உங்களை வந்து சேரும். நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். அதே நேரத்தில் நம்ம சேனல் நீங்க லைக் பண்ணலன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மக்கள் உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய இங்கிலீஷ் சேனல் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டு வீடியோக்கள் அங்கும் பதிவிடப்பட்டு வருகிறது. சார்ட் அனிமேஷன் சார்ட்ஸோட இருக்கும். அது லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கும் நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைய வானிலை அனுமானம் 15 நவம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் யுஏசி அப்பர் ஏர் சர்க்குலேஷன், அதாவது உயர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இலங்கைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் அதனுடைய டிராப் அமைப்புன்றதும் கிட்டத்தட்ட இந்தோனேஷிய பகுதிகள் வரையும் அகன்றிருக்கிறது. அதனால இது ஒரு பிராட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த பிராட் சர்க்குலேஷன்னால கிழக்கு திசை காற்றும், நான் நேற்று சொன்ன மாதிரி ஃபங் வாங் புயல் முழுவதுமா மறைந்ததுனால கிழக்கத்திய காற்று தென்சீன கடல் பகுதிகளில இருந்து நம்ம பக்கத்துல வந்திருக்கு. அந்த காரணத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபீடிங் ஆஃப் ஈஸ்டர்லி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த ஈரமிகு காற்றினுடைய வருகை வங்கக்கடல் பகுதிகளில் இருப்பதனாலையும், இந்த சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக இருப்பதனாலும், அந்த சுழற்சி காற்றை எடுத்துக்கொள்வதனாலையும் கீழே ஈக்குவட்டரியல் ரேஸ் பிவோனுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இந்த அமைப்பை சுற்றி நல்ல அடர்ந்த மழைமேக குவியல்கள் காணப்படுகிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கா இருக்கு. அதை சுற்றி அடர்ந்த மழைமேக குவியல்கள் நம்ம தமிழகத்தை ஒட்டிய சவுத் வெஸ்ட் பே, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் உராய்வு மற்றும் காற்றின் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட டெல்டா பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வரக்கூடிய 5 நாட்களுக்கும் இந்த டெல்டா மற்றும் தென்கடலோர பகுதிகள் மற்றும் வடகடலோர பகுதிகளில் பெரிய அளவுக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த டென்ஸ் கன்வெக்ஷன் கோஸ்ட் லைனை நோக்கி, அதாவது கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். அப்படிங்கிறதுனால அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்கு மீன்பிடி தொழிலுக்கு நீங்க கடலுக்கு செல்வதை தவிர்க்கணும். அதே நேரத்துல வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய அறிவுரையை பின்பற்றுங்கள். அதே நேரத்துல மழை பொறுத்தவரையிலும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களும் விவசாயிகளும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கும். அடுத்து, இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி டீப் ஆகுமா, வலிமை பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவட்டல் இந்த சுழலம் வந்து இருக்கிறது. அடுத்து இதுக்கான சப்போர்ட் ஈரமிகு காற்றும் இருக்குது அப்படிங்கிறதுனால வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஆனா இதனுடைய கன்சால்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த 24 மணி நேரத்திற்கு நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சலனம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரையும் மழையை தமிழகத்துக்கு கொடுக்க போகுது. அடுத்த 5 முதல் 6 நாட்களுக்கு பல இடங்கள்ல கனமழை கொடுக்க போகுது. தமிழகத்து உட்புற பகுதிகளுக்கும் கனமழை கொடுக்க போகுது. அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் 22, 23 தேதிகள்ல இன்னொரு சலனமும் உருவாகும். அதை தொடர்ந்து 25, 26 தேதிகள்ல ஒரு வலிமையான சலனம் வங்கக்கடல் பகுதிகளில் வர இருக்கிறது. அது மேலும் டிலே ஆகுமா இல்ல மேற்கத்திய கலக்கத்தோட அட்டாச் ஆகுமா அப்படிங்கிறது நீண்ட கால வானிலை அறிக்கை அப்படிங்கிறதுனால நம்ம பொறுத்து இருந்து அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை பார்க்கலாம். ஏன்னா வானிலை படிமங்கள் கிட்ட ஒருமித்த கருத்து இல்லை. ஒரு வானிலை படிமமே பல்வேறு அவுட்புட்களும் ஒரு நாளைக்கு கொடுக்குது. அதுல பல்வேறு வானிலை படிமங்களும் பல்வேறு பர்மிட்டேஷன் காம்பினேஷனை சேர்த்து பண்றதுனால நம்மளும் கொஞ்சம் பொறுத்து இருந்தா அதை வரக்கூடிய சமயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த குறுகிய கால வானிலையில இந்த 5 முதல் 6 நாட்களுக்கு நடக்க போற இந்த குறுகிய கால வானிலையில நம்ம கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து இந்த படத்தை பார்த்தீங்க, இந்த இந்தோனேஷிய பகுதிகள், தாய்லாந்து பகுதிகளில் இருந்து அந்த ஈரமிகு காற்று வருவது, அந்த மழைமேக குவியல்கள் இங்க நம்மளை சப்போர்ட் பண்றது கிளியரா இந்த படத்துல தெரியுது. இதனுடைய காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 24 மணி நேரத்துல பார்த்தோம்னா மேப்ல டிஎன் ஸ்மார்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய படத்தை இந்த டீடைல பார்த்தீங்கன்னா தெரியும்.
மேற்கு மாவட்டங்கள்ல சில பகுதிகள், திருப்பூர், கோவை மாவட்டத்துல பல பகுதிகள்ல நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தென் தமிழகத்துல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் குமரி மாவட்டங்கள், நெல்லை, குமரி மாவட்டங்கள்ல நல்ல மழை பதிவாகி இருக்கு. குறிப்பா திருச்செந்தூர்ல நல்ல மழை பதிவாகி இருக்கு, 63.6 மில்லிமீட்டர். அதே நேரத்துல திருநெல்வேலி நம்பிக்கோவில் 50.2 மில்லிமீட்டர், தூத்துக்குடி நடுவக்குறிச்சி 50 மில்லிமீட்டர், திருநெல்வேலி திசையன்விளை 50, திருநெல்வேலி இடையன்குடி 47, தூத்துக்குடி பரமப்பறை 46.8, காயல்பட்டினம் தூத்துக்குடி 40 மில்லிமீட்டர், திருநெல்வேலி மன்னார்புரம் 34.8 மில்லிமீட்டர், திருவன்பலாபுரம் திருநெல்வேலி 33.2, தேன்மங்கலம் தூத்துக்குடி 32 மில்லிமீட்டர், குட்டம் திருநெல்வேலி 31, அடுத்து இட்டாமொழி திருநெல்வேலி 30 மில்லிமீட்டர், மொஞ்சிப்பட்டி திருநெல்வேலி 30.4 மில்லிமீட்டர், திருநெல்வேலி பாப்பாக்குடி 28 மில்லிமீட்டர், ஒச்சிக்குளம் திருநெல்வேலி 28 மில்லிமீட்டர். பரவலா திருநெல்வேலியில் நல்ல மழை பதிவாக இருக்கு. தூத்துக்குடி அம்மாபுரம் 26.8 மில்லிமீட்டர், வள்ளியூர் திருநெல்வேலி 26.8, கன்னியாகுமரி டவுன் 26 மில்லிமீட்டர். அதே மாதிரி மயிலார் கன்னியாகுமரி 23.2, சுத்தமல்லி திருநெல்வேலி 22.8, இந்த மாதிரி நிறைய தென்காசி மாவட்டத்துல நேட்டூர்ல 20 மில்லிமீட்டர் பதிவா இருக்கு. தென்காசியில குத்தவஞ்சன் 18.4 மில்லிமீட்டர் பதிவா இருக்கு. நெடுங்குளம் தூத்துக்குடி 18.4, அதே நேரத்துல திருநெல்வேலியில செட்டிக்குளம் 17.20, திருநெல்வேலி இடையன்குளம் 16 மில்லிமீட்டர்னு பதிவாகி இருக்கு. ஸோ இந்த டாப் ஸ்டேஷன்ஸ் இதுதான் மழை பதிவாகி இருக்கிறது கடந்த 24 மணி நேரத்துல. அடுத்த 24 மணி நேரத்துல கேரளாவில் பொறுத்தவரையிலும் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம் மற்றும் மலப்புரத்தின் மேற்கு, பாலக்காடின் மேற்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை நேற்று மாதிரி பதிவாகும். பாலக்காடு, திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். இன்றைய மழை பொறுத்தவரைக்கும் கேரள தமிழகத்துல மட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு நாளை முதல் மழை ஸ்டார்ட் ஆகும். அதே நேரத்தில் தமிழகத்துல இன்னைக்கு பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும். குறிப்பா நாகை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை முதல் பலத்த மழை கூட பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களாகட்டும், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்கள்லையும் இன்று லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல கிழக்கு திசை காற்று உள்ள இருக்கிறதுனாலையும் இந்த சலனத்தினாலையும் மழை படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உள்பட 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையும் கனமழைக்கான வாய்ப்புகளும், டெல்டா மாவட்டங்கள்ல இன்று முதல் 20ஆம் தேதி வரையும் பலத்த மழைக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. தென் தமிழகத்தில் பொறுத்தவரை கடலோர பகுதிகளில் நாளை மீண்டும் மழை சூடுபிடிக்கும்னே சொல்லலாம். மற்றபடி மேற்கு மாவட்டங்களாகட்டும், வட உட்புற மாவட்டங்களாகட்டும் நாளை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக உட்புற மாவட்டங்கள்ல பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கிழக்கு திசை காற்று முற்றிலுமாக கடலோர மாவட்டங்களிலிருந்து உட்புற மாவட்டங்களை நோக்கி நகர்வது நாளை முதல் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று பொறுத்தவரையும் காற்று நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட் வரையும் போகும். நாளைக்கு தான் சவுத் வெஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நாளை முதல் உட்புற மாவட்டங்கள்ல மழை இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி மழை தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு. ஸோ இந்த வீடியோல மழை எதுக்காக வருது, சலனம் சார்ந்த உண்மைகள் என்ன, அடுத்த சலனம் பத்தின அப்டேட் என்ன, நடக்கக்கூடிய அப்டேட் எதன் காரணத்தினால் நடக்குது, இன்றைக்கு மழை எங்கே, நேற்று எங்கே பதிவாச்சு, எவ்வளவு பதிவாச்சு, இந்த மாதிரி உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும், இந்த எஃபோர்ட் உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.
அப்பதான் நம்ம எஃபோர்ட் முழுசா அதனுடைய மீனிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், சி யூ, ஹேவ் a நைஸ் டே.